அனைவருக்கும் வணக்கம். இது பிஎஸ்சியின் கிச்சன் யூடியூப் சேனல். சமையல் பற்றின வீடியோக்கெல்லாம் நம்ம சேனலில் வந்து ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் பிஎஸ்சியின் கிச்சன் யூடியூப் சேனலில். அந்த வகையில் வந்து ஒரு 2-3 டேஸ் பேக் வந்து நான் ஒரு ஹோட்டல் போயிருந்தேன் சாப்பிட்றதுக்கு. மத்தியானம் லஞ்சில் வந்து ஒரு பொரியல் ஒன்று பண்ணியிருந்தாங்க. நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. அது வந்து இது என்னங்க பொரியல்னு கேட்டால் நேஷ்னல் பொரியல் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை. நீங்கள் வந்து ஒரு வேளை கேள்விப்பட்டிருக்கலாம். நேஷ்னல் பொரியல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு பச்சை கலரில் இருக்கக்கூடிய காய்கறி, ஒரு ஆரஞ்சு கலர் காய்கறி, ஒரு வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய ஒரு காய்கறி, இது மூணையும் சேர்த்து பண்ண பொரியல் தான் வந்து நேஷ்னல் பொரியல் அப்படின்னு சொன்னாங்க. அது எந்த காயாக வேணால் இருக்கலாம். ஆனால் பச்சை, வெள்ளை, இன்னொன்று வந்து ஆரஞ்சு கலர், இந்த கலரில் இருக்கணும். அதுதான் கான்செப்ட்டு. நேஷ்னல் பொரியல் அப்படின்னு சொன்னாங்க. நல்ல டேஸ்ட்டாகவே இருந்தது, அருமையாக இருந்தது. தேங்காய்லாம் போட்டு சூப்பராக இருந்தது. சரி, ஓகே, இதை நம்ம சேனலில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணும்போது, நாம் இதுக்கு வந்து நான் எடுத்துருக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, கேரட்டு, பீன்ஸு அண்டு காலிஃப்ளவர் எடுத்துருக்கேன் இந்த பொரியலுக்கு. சில பேர் வந்து வெள்ளை இதுக்கு வந்து சௌ அந்த மாதிரி கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கலர்னு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும், ஒரே கலரில் தான் இருக்கும். இப்போது கேரட்டு, பீன்ஸ் எல்லாம் வந்து 2 பக்கம் நுனி கட் பண்ணிட்டு நீங்கள் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்காங்க. காலிஃப்ளவர் வரும்போது பார்த்திங்கன்னா, அந்த காலிஃப்ளவரை வந்து அந்த தண்டு பகுதியை, பெரிய தண்டு பகுதி எல்லாத்தையும் நீக்கிட்டு சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்காங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி இதை வந்து எடுத்துக்காங்க. பெரிய தண்டு பகுதியை நீக்கிட்டு இது மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அதை கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா அது வந்து சீக்கிரம் வந்துடும். அதே சமயத்தில் அந்த கேரட்டு, பீன்ஸுக்கு ஈவனாக அதே சைஸில் இருக்கும். அதுதான் விஷயம். இப்போது நம்ம வந்து அந்த பொரியல் எப்படி பண்ணுறது என்ன இதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பிஎஸ்சியின் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பிளேட்டில் வந்து நான் சொன்ன காய்கறிகள்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பீன்ஸு, காலிஃப்ளவர், இது வந்து கேரட். இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்முடைய நேஷ்னல் ஃப்ளாக் அதே மாதிரி இருக்கும். இதுதான் நேஷ்னல் பொரியல். காலிஃப்ளவரை நான் சொன்ன மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் போட்டு அலம்பிடுங்க. முடிஞ்சால் வெந்நீரில் லேசாக அலம்பிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற சின்ன சின்ன புழுக்கள்லாம் வந்து வெளியே போயிடும். இப்போ முதல்ல வந்து நான் நறுக்கி வச்ச காய்கறிகள் எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில், அதாவது ஒரு குக்கரில் போட்டேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை வந்து நம்ம முதல்ல வேக வச்சுக்கணும். இந்த காய்கறிகள்லாம் தண்ணியில் முங்குற மாதிரி என்ன பண்ணுங்கள், தண்ணி ஊற்றிட்டு அதை வந்து வேக வச்சுக்கோங்க. அதுக்குள்ள கொஞ்சம் நம்ம உப்பு சேர்க்கணும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் உப்பு சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் நம்ம அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணும்போது ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் ஒரு 15 நிமிஷம். இந்த மீன் டைம், அதாவது நம்ம அந்த காயெல்லாம் வேக வச்சுருக்கோம். அதுக்கு இடையில நம்ம வந்து இதுக்கு தேவையான அந்த தேங்காய் துருவல் வந்து ரெடி பண்ணிடலாம். முதல்ல வந்து கொத்தமல்லி இலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஒரு 5 மிளகாய் வத்தல் வரமிளகாய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுக்கோங்க. இது எதுக்கு தக்காளி அப்படிங்கிறீங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த தேங்காய் அரைக்கும் போது ஈஸியாக அரையும். தக்காளியும் இதனோட நம்ம போட்டுக்கிறோம். தண்ணி ஊற்றாமல் துருவல் மாதிரி அரைக்கணும், அதுதான் விஷயம். பொரியலுக்கு நம்ம எப்படி அரைக்கணுமோ அது மாதிரி அரைக்கணும். தேங்காய் துருவல் போட்டால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி போடணும். தண்ணி ஊற்றி குழம்பு கூட்டு கரைக்கிற மாதிரி அரைச்சி விட்டுறக்கூடாது. தேங்காய் வந்து ஒரு 1/4 மூடி சேர்த்துக்கணும் போதும். இப்போ இந்த பொரியல் வந்து 5 பேர் தாராளமாக சாப்பிடலாம். மீதம் கூட இருக்கும், வெறுமனே கூட சாப்பிடலாம். ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதெல்லாம் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடுவாங்க. இப்போ இது வந்து இதில் கொஞ்சமாக சீரகம், அதாவது ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இதை வந்து நம்ம அரைச்சி ரெடி பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது வந்து எப்படி வெந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். நல்லாவே இது போதும். இது பொரியல் பண்ணுறதுக்கு எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு வந்துருச்சு, போதும். இப்போ நம்ம வந்து இதில் வந்து தண்ணியை பூரா வடிகட்டிட்டு காய்களை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம காயிலேருந்து தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு குக்கர் வச்சுருக்கோம், ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம். அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்காங்க, சமையல் எண்ணெய். அந்த எண்ணெய் காய்ஞ்சதும் நம்ம வந்து அதில் ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் கடலைப்பருப்பு, இன்னொரு 1/4 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டு இது நல்லா கடுகு வைக்கும் போது
கடுகு நல்லா வெடிக்கும் போது நம்ம வந்து கருவேப்பிலையை இதில் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இதில். அதுக்கு பிறகு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அதையும் இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த காய்கறி போகலாம் இதில் போட்டுருவோம். நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இப்போ நாம் வந்து அரைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த தேங்காய் காய்ச்சல் மசாலா அதை வந்து இதில் நம்ம போடணும். இதுதான் உள்ள தேங்காய் மசாலா. இதையும் அதில் போட்டுட்டு நல்ல ஒரு கலர் கலெக்டாக போடும். இதை போட்டுக்கிற நம்ம போட்டுக்கிற தேங்காய் மசாலா தூள் இது எல்லாமே வந்து ஒன்றா மிக்ஸ் ஆகிடும். அடுப்பை வந்து இப்போ சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம அதில் வந்து எல்லாமே கரெக்டாக சேர்த்தாச்சு. அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு இறக்கி வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த நேஷ்னல் பொரியல் சத்தான டேஸ்டியான நேஷ்னல் பொரியல் சாப்பிட்றதுக்கு தயாராகிடும். இப்போ இந்த நேஷ்னல் பொரியல் வந்து சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு. காலிஃப்ளவர், கேரட்டு, பீன்ஸு இதெல்லாம் போட்டு தேங்காய் மசாலா எல்லாம் போட்டு ஒரு சத்தான டேஸ்டியான நேஷ்னல் பொரியல். இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு நம்ம வீடியோ பதிவுக்குள்ள உங்களுடைய கமெண்ட்டுகளை தெரிவிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஎஸ்சி கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.